ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பனா சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று பிப்ரவரி 4, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 2:31 காலை வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் அஸ்வினி 9:49 இரவு வரை, பிறகு பரணி நட்சத்திரம். யோகம் சுபம் 12:06 காலை வரை, அதன் பின் சுப்ரம். கரணம் கரசை 3:33 இரவு வரை, பிறகு வனசை 2:31 காலை வரை, பிறகு பத்திரை. சூளம் வடக்கு, பரிகாரம் பால். இன்னைக்கு சமநோக்கு நாள், வளர்ப்பிறை. ரத சப்தமி, சூரிய சந்திர விரதம். திருப்பரங்குன்ற ஆண்டவர் ரத்தின சிம்மாசனத்தில் புறப்பாடு. நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. இந்த நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம்லாம் நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணலாம். ராகு காலத்தில் விளக்கு போடுறது, துர்க்கைக்கு, அப்புறம் காளியை வேண்டுறது, இந்த துஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிற இது இருக்கு இல்லைங்களா, அந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுறதுக்கு ராகு காலம் ஒரு உகந்த காலம். குளிகை ஏன் பயன்படுத்தணும்? சனியோடைய மகன் குளிகை. இந்த குளிகையில் நீங்கள் நகை வாங்குவது, இடம் ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் குளிகையில் பண்ணுங்கள். வளரக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நிறைய வளரணும் அப்படின்னா குளிகையில் நீங்கள் பண்ணுறது மிக நல்ல பிராப்தமாக அது அமையும். 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. இப்போ யமகண்டத்தில் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக யமகண்டத்தில், காலையில் வர யமகண்டத்தில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணி பாருங்கள். கேது ஞானகாரகன். யமகண்டத்தில் ஞானகாரகனை கும்பிடும் போது கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் களையக்கூடியதாகவும், யமகண்டத்தில் நீங்கள் வழிபடும் போது விநாயகரோடைய முழு நல்ல பலன்கள், கேதுவோடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வணங்கும் போது அதனால் வருகின்ற பாதிப்புகள், அப்படி தசாபுதி ஏதாவது நடந்துகிட்ருக்கு, அந்தரம் நடந்துகிட்ருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் யமகண்டத்தை இது பண்ணலாம். அதே மாதிரி சப்தமி திதி, இன்றைக்கி ரத சப்தமி அப்படிங்கும் போது அது என்ன அப்படின்னா, 7 குதிரை வாகனத்தில் உட்கார்ந்துருப்பார் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் நவகிரகத்திலேயே சுபகிரகமான முதன்மை கிரகம், ராஜ கிரகம். இவர் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால ரத சப்தமி அப்போது சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும்? கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு பண்டங்களை வைத்து வழிபடும் போது அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அமையும். அதே மாதிரி அரசு உதவி நிறைய கிடைக்கும். ரத சப்தமி அப்பன் யார் வேண்டுகிறாரோ அரசாங்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். இந்த ரத சப்தமி நார்த் இந்தியா சைடில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. நம்ம சைடில் என்னன்னா ரத சப்தமின்னா 7 சப்தமின்னா 7 சப்த சுரங்கள், சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சப்தமி அப்படிங்கிறதே 7. அந்த 7 நம்பர் நியூமரிக்கல் படி 7 நம்பர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ரத சப்தமியில் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படும். அரசாங்க வேலை தேடிட்டு இருக்கவங்க, போட்டித் தேர்வுகளில் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ரத சப்தமி. சூரிய பகவான் முக்கியமான காரகத்துவம். ஒரு வீட்டில் அப்பாவுக்கு காரகத்துவம் சூரியன். ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது சூரியன் தேவைப்படுது. சூரியன் ஒருத்தவங்களுக்கு மறைஞ்சிட்டாலே அவங்களுக்கு பிரகாசம் மங்கி போய்டும் அவங்க வாழ்க்கையில். அப்போ அந்த சூரியன் வெளிச்சம் எப்படி இருக்குதோ, சூரியன் நல்லா இருக்கிறவங்க தான் அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். இல்லாட்டிட்டா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சூரியன் அவ்வளோ முக்கியமானது ஒரு ஜாதகத்தில். சூரியன் மட்டும் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கள சூரியன் காரகத்துவமே இல்லாமல் போயிடும். அப்பா காரகத்துவம், அரசாங்க வேலை, இது எல்லாம் மறைந்து விடும்.
அப்போ அது புதனோட சேர்ந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. இல்லை சூரியனோட 8ல் மறையும் போது ஒரு சில சங்கடங்கள், வெப்பம் சார்ந்த ஒரு சில நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இந்த சூரிய பகவான் இருப்பார். சூரியன் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஜாதகத்தில் சூரியன் வந்து நின்ற இடங்களுடைய பலன்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து வரும் பதிவுகளில் உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் பிரகாசமாக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க எந்த துறையில் வேணாலும் பிரகாசிப்பாங்க. சூரியன் மறைந்து விட்டால் பிரகாசிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. காலம் முழுக்க ஒரு சில நல்ல தசாபூத்தி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. ஒரு அவயோக தசை வந்ததுன்னா கொஞ்சம் அஷ்டமாயிடும். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரி நெகட்டிவிட்டியும் செய்யும். 8ஆம் இடத்து மறைவு மட்டும் சூரியன் கிடையாது, 12ஆம் இடத்தும் மறைவு தான். சூரியன் எங்கெல்லாம் மறைகிறாரோ அது ஒரு தோஷமும் ஆகிடும். சரிங்களா? அப்போ சூரிய தோஷம் உள்ளவங்களும் ரத சப்தமி அப்போ வேண்டலாம். சூரியன் தோஷம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான இது இருக்கும், ஹொரோஸ்கோப் இருக்கும். ஏன்னா மீன ராசி மேஷ ராசி சொன்னால் மேஷ ராசிக்கு எல்லாம் ஒரு 20 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரே பலன் நடக்காது. அதே மாதிரி அது பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய துல்லியமான கணிப்பு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் மீனராசினா எல்லாத்துக்கும் இது நடக்கும்னா அப்படி யாருக்கும் நடக்காது. கோச்சார பலன்கள் ஒவ்வொரு தடவை 50% ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் 50% வந்து நீங்கள் உங்கள் ஜனன காலத்தில் ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள், உங்கள் லக்னாதிபதி வலு, லக்ன வலு அதை பொறுத்து, அதே மாதிரி சூரியன் சந்திரன் அதோட முக்கியமான அந்த கிரகங்களுடைய அமைப்பு, எல்லா கிரகங்களுடைய எல்லா கிரக அமைப்போடைய ஆதிபத்தியம் காரகத்துவம்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த கிரகம் எதை பார்க்குது அதை பொறுத்து பலன் இருக்கும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஜாதகங்கிறது ஒரு கடல் மாதிரி, அது ஒரு விஷயத்தில் அப்படியே அடைக்கிற முடியாது. அப்போ இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு நடக்கும். நிறையா தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு இருக்குது. அப்போ உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்கணும், என்ன வாழ்க்கை முறை பயணம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியே போனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உண்டு. அதுக்கு என்னுடைய கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்கிற அந்த கன்சல்டேஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக இப்போது அவரவர் ராசி பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கப்படக்கூடிய நாள். வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரியோட பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். மிலிட்ரி, போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் டிஜிபி, இது மாதிரி நிறைய இது இருக்குது, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். 7.5 நாட்டு சனியை நோக்கி செல்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய விஷயங்களாக அமையும். இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது தானாக வந்து சேரும். மற்றவங்கெல்லாம் என்னங்க பண்ணுவோம், ஐடி செக்டாரில் இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதேமாதிரி காசு பணம் ஒரு பிஸ்னஸ், மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதை பிடிச்சிட்டு அது சரியாக தவறான்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத ட்ரேடிங், அந்த ட்ரேடிங் பண்ணுறது, லயாபிலிட்டிஸ் அதிகமாக பண்ணிக்கிறது. லயாபிலிட்டிலாம் தெரியும், அசட் இல்லாமல் டிப்ரிஷியேஷன் அசட்ஸை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுறதுலாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. லாட்ரி, ஸ்பெக்குலேஷன்ஸ் இதெல்லாமே போகாதீங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆனால் அதை தவிர்த்து எல்லா துறைகளும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய பிராப்தம் அமையும். மேஷ ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை இன்றைக்கி வேண்டி வணங்குறது. ரத சப்தமி அப்போது சூரிய பகவானை வேண்டும் போது இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் இல்லாமல் அரசாங்க உதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க தொழில் நடத்துறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக சூரிய பகவானுடைய வழிபாடு ரத சப்தமி அப்படிங்கும்போது இந்த அரசாங்க பதவி கிடைக்கும்.
அரசாங்க உயர் பதவி கிடைக்கும் வேண்டுபவருக்கு. அரசாங்க வேலையே கிடைக்கலைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், டிஎன்பிசி விஓ எழுதிட்டு இருக்கேன், நான் இந்த பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எழுதிட்டு இருக்கேன், இந்த பக்கம் நீங்கள் டிஐஜிக்கு எழுதிட்டு இருக்கீங்க, எல்லாமே எழுதிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிவ ஆலயங்களுக்கு சென்று ரத சப்தமி அப்போது சூரிய பகவானை வேண்டி வரும்போது உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்கள், ஆதாயம் அதிகரிக்கும், லாபம் பல வழியில் வரும், உங்களுடைய திறமைகள் இப்போது வெளிப்படும், நிறைய பணம் ஈட்டுவீங்க. இன்றைக்கி தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கீப் இட் அப்புன்னு சொல்கிற அளவுக்கு, நல்ல குட்டு கீப் இட் அப்புன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டே வரீங்க. இது என்னென்னா லாபத்தை கொடுத்துரும். மே மாதத்துக்கு அப்புறம் அசூர வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டு விடும். அதனால் ஏன்டா முன்னாடியே சொல்கிறீங்க, இன்றைக்கி நாளை பலனா சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி லாபம் இருக்குது. அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மேல்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். ராகு திசை ஏதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னா தான் நீங்கள் கொஞ்சம் இந்த பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். தவற மனசுக்கு படாத விஷயத்துக்கு நீங்கள் பண்ணாதீங்க. மனசுக்கு தவறுன்னு பண்ணுற விஷயத்த பண்ணாதீங்க. சரின்னு செய்கிற விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுவே வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், காதல் கை கூடும், எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய போட்டி போடுவாங்க, சங்கடங்களை உருவாக்குவாங்க. ஆனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்க, அதுவே வெற்றியை மாலையாக வாகை சுடு போகிறீர்கள். உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும், எதை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய பாராட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் தென்படும், அது நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய செய்கிற தொழிலில் அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போகிற லெவலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டே தீரும். மிதுனம் என்றைக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு பஞ்சுவாலிட்டி, டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு வெற்றி தடை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரத சப்தமி அப்போ அரசாங்க வேலை கிடைக்காதவங்க அதை நோக்கி பயணம் செய்கிறவங்களுக்கு ரத சப்தமி நல்ல நாள். சூரிய பகவானை இன்றைக்கி வேண்டிவாங்க, நல்லது நடக்கும். உயர் பதவி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரத சப்தமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடகராசிக்காரங்க புகழோடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி ஏற்படும். சங்கடங்களை தீர்க்கும், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சவாலான சூழ்நிலைகள்லாம் எடுத்து செய்வீர்கள், சவாலான வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும். கடகராசிக்காரங்க சப்தமி திதியில், ரத சப்தமி திதியில் சூரிய வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் சந்திர வழிபாடும் பண்ணலாம். கடகராசிக்காரங்க ரெண்டுமே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இன்றைக்கி ஏற்படும். கண்டிப்பாக கடகராசிக்காரங்க எல்லா வகையிலும் புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு சில முயற்சிகள் எடுப்பீர்கள். சங்கடங்களை தீர்க்க, மற்றவர்கள் உங்களை போற்றி புகழ, மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். உங்களை கண்டு மகிழ்வார்கள். கடகராசிக்காரங்க ரத சப்தமி அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்கும். பட்டம், பதவி, அதிகாரம் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடியதாக இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும், செய்கிற தொழிலில் லாபம் இருக்கும், பணம் பல வழிகளில் வரும், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான பொருள் செலவு ஏற்படும், உத்தியோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சில பேருக்கு இப்போயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும், லைஃபோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனால் ஜாக்கிரதையாக அதை செலக்ட் பண்ணணும், கவனமாக செலக்ட் பண்ணணும். சிம்மராசிக்காரங்க இப்போது வேலை தொழில் விஷயமாக நிமித்தமாக சில இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசிக்காரங்க சிங்கம் போல வாழக்கூடியவர்கள்,
அவங்களுக்கு இந்த சனி அப்படிங்கிறது ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பன்ச்சுவாலிட்டியாக, நேர்மையாக, ஹானஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய கெடுதலை கொடுக்காது. தினமும் விநாயகருக்கு ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இந்த அஷ்டம சனியை ஈஸியாக கடந்து போகணுன்னா ஒரே வழி, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது. எந்த ஆலயம் கிடைச்சாலும் போய் வழிபடுங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க, மறக்காதீங்க. அதுவே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். கன்னி ராசிக்காரங்க, உத்திரம் ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள்னால எதுலேயுமே கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முட்டுக்கட்டை போடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. புது முயற்சிகளை இன்றைக்கி செய்ய வேண்டாம். அதே மாதிரி அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதாவது முக்கிய விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க. எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் உத்து நோக்கி செய்யுங்க. வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை தூர பயணம், இரவு நேர பயணம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்க, தாமதங்களை தடைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கும். விநாயகரை வழிபடும் போது இந்த தடை தாமதங்கள்லாம் உடைந்து மேற்கொண்ட ஒரு எப்போதும் செய்கின்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போது விநாயகர் பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த தடை தாமதங்கள்லாம் உடைத்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ரத சப்தமின்னு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்கள். நல்ல மாற்றங்களே ஏற்றங்களே அது கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, முயற்சி வெற்றிகளை கொடுக்கும், சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும், ஏமாற்றங்கள்லேருந்து அது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் கடினமான முயற்சி வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்த முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. பல சிந்தனைகள் கொண்ட சில ஆட்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா இடத்துலையுமே உங்கள் முயற்சி வெற்றிகளை கொடுக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டான நல்ல பலன். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே ரத சப்தமி அப்போ வழிபட்டுவாங்க. துலாம் கண்டிப்பாக மகாலட்சுமி யோகம் பெறுவதற்கு இந்த நாள் நல்ல நாள். மகாலட்சுமியை வழிபடலாம். ரத சப்தமிக்கு சூரிய பகவானை காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சங்கடங்களை தீர்க்கு, சவால்களை ஏற்று மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க, தெய்வத்தோடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் மனசார போய் கோயிலில் வேண்டிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஒரு சர்வீஸ் கேட்டகரியில் இருக்கிற மிலிட்ரி, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, இந்த விருச்சிக ராசிக்காரங்க சிவ வழிபாடும் ரத சப்தமி இன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது உயர் அதிகார பதவியும் உயர் பதவி கிடைக்கும். சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகளை அதிகப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது முழு முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடியதாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். தொழிலை ஏகபோக வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண்போம். இங்கே அர்த்தாஷ்டம சனி விலக போகிறதுனால வண்டி வாகனங்களை இந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லை. தாயோடைய உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அதனால் அதையும் கவனிங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்க இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் உற்றார் உறவினருடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப சந்தோஷம் அடைவீர்கள். எல்லாத்தோடைய ஆதரவு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டத்துலேருந்து உதவுறது தான் ஒரு நண்பன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தில் இப்போ உதவுவாங்க.
நிறைய பேர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஃபேவருக்கு பண்ணுவாங்க. பணம் பல வழியில் வரும். சங்கடங்களை தீர்க்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய நேரம். தனுசு ராசிக்காரங்க உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. இது ரெண்டுமே கவனமாக இருக்கணும். தாயாரோடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் இப்போது அதிகமான சுபீட்சத்தை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும், சந்தோஷம் அடைவீர்கள். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க பரிவு அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 3 மாதம்தான் 7.5 முடியறதுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் அதுக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால் யோசிக்காமல் எதையுமே செய்யாதீங்க. நிறைய விஷயங்களை கவனிங்க. அதுவே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் எல்லாத்தோடைய நலனுக்காகவும் வளத்துக்காகவும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த எல்லைப்புற தெய்வங்களை வேண்டி வருவது நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர ராசிக்காரங்களுக்கு ரத சப்தமி இன்றைக்கி உங்களுக்கு சனி சூரியன் அப்படிங்கிறது ஆகாதனாலும் உங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு உயர் பதவி அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இங்கே வழக்கு வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சங்கடங்களை தீர்க்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். முற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்குரியதாக இருக்கும். வெற்றி உங்களுக்கு வசமாகும். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் விஷயம் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு கொண்டு போவீங்க. ஏகப்பட்ட சங்கடங்கள்லேருந்து இப்போ நிவர்த்தி பெறக்கூடியதாக இப்போது இருக்கும். உங்களுடைய எடுக்கிற காரியங்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்காக நல்ல ஒரு மாற்றங்களே கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பம் ஒரு இன்பகரமான வாழ்க்கையை நோக்கி செயல்படுவீங்க. ஜென்ம சனி 3 மாதத்தில் முடிய போகிறதுனால இந்த ஜென்ம சனியோட உக்கிரம் இந்த 3 மாதத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாகவும் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடுகளாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனசார நினைக்கிறது, ரத சப்தமி வேண்டி வர்றது, அந்த விரதத்தை இருந்துக்கு வர்றது நல்லதை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க உயர்வு கொடுக்கும், சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும். உங்களை போற்றி புகழ்வார்கள். அரிய பெரிய செயல்களை சவால்களை ஏற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கும். நிறைய பேருக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதனால் ப்ராஃபிட்ஸும் இருக்கும். உங்கள் பெரியவங்க பெற்றோர்கள் எல்லாம் பெருமை குறிக்கூடியதாக இன்றைக்கி செயல்படுவீர்கள். சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தொடர்ந்து உழைப்பின் மீதே கவனம் செலுத்த வேண்டும். 3 மாதங்களில் உங்களுக்கு இந்த 7.5 சனியோடைய முதல் சுற்று விரைய சனி முடிய போது அதுக்குள்ளே வீடு வாகனம் வாங்கிறதுனா வாங்கிக்கிங்க. அதுதான் நல்லதை கொடுக்கும். ஜென்ம சனி நோக்கி போகிறதுனால கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, நிதானம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். லீகலாக எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் ரத சப்தமி சூரிய வழிபாடும் நல்லது கொடுக்கும். கடவுளுடைய அருளால் எப்போதும் உங்களுக்கு நலம் பெற வேண்டி நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ஏற்பட வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தை அனுகிரகமும் இருக்க வேண்டும் என்று மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.